சன்மார்க்கிகளுக்கு விருது வழங்கி சிறப்பிக்குமாறு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களை வேண்டி விரும்பி அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். தன்னுடைய வாழ்க்கையை வள்ளற்பெருமான் அவருடைய வழித்தடத்தில் அமைத்துக் கொண்ட ஐயா அவர்களுக்கு தற்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து டாக்டர் பி. சிவராமன் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கப்பட உள்ளது. அவர்களின் சார்பாக அவருடைய பெயர்த்தியார் அவர்கள் விருதை பெற்றுக் கொள்கிறார்கள். டாக்டர் பி. சிவராமன் அவர்களுடைய விருதை அவருடைய பெயர்த்தியார் அவர்கள் அவர்களின் சார்பாக பெற்றுக்கொள்ள இருக்கிறார்கள். தொடர்ந்து பதின்மருக்கு அருட்பெருஞ்சோதி விருதானது வழங்கப்பட உள்ளது. முதலாவதாக சென்னையை சார்ந்த தயவு திரு KN உமாபதி அவர்களுக்கு அருட்பெருஞ்சோதி விருது வழங்கப்பட உள்ளது. தொடர்ந்து கோவையை சார்ந்த திரு வி. ராமதாஸ் அவர்களுக்கு அருட்பெருஞ்சோதி விருது வழங்கப்பட உள்ளது. தொடர்ந்து மதுரையை சார்ந்த திரு APJ அருள் ஐயா அவர்கள் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தற்போது கோவையை சார்ந்த திரு ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு அருட்பெருஞ்சோதி விருது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவரிடத்திலே பயனாடை பெற்று விருது பெறுகிறார்கள். தொடர்ந்து மதுரையை சார்ந்த திரு APJ அருள் அவர்கள் அருட்பெருஞ்சோதி விருது பெறுகிறார்கள். மதுரையை சார்ந்த APJ அருள் ஐயா அவர்களுக்கு தற்போது அருட்பெருஞ்சோதி விருது வழங்கப்படுகிறது. தொடர்ந்து அனைவரும் கரகோஷம் எழுப்பி இவர்கள் எல்லாம் வாழ்த்தலாம் என்பதை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். ஆன்மநேய ஒருமைப்பாட்டு அன்பர்கள் அனைவரும் இவர்களுக்கு மரியாதை செலுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். தொடர்ந்து சென்னையை சார்ந்த திரு செந்நெறி தண்டபாணி அவர்களுக்கு அருட்பெருஞ்சோதி விருது வழங்கப்பட உள்ளது. சென்னையை சார்ந்த திரு செந்நெறி தண்டபாணி அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் அருட்பெருஞ்சோதி விருது வழங்கி வாழ்த்துகிறார்கள். தொடர்ந்து திரைக்கடலோடியும் திருவருட்பா பரப்பக்கூடிய மலேசிய நாட்டை சார்ந்த டாக்டர் பா. ஜோதி என்கின்ற செல்வ மாதரசி அவர்களுக்கு தற்போது அருட்பெருஞ்சோதி விருதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் வழங்குகிறார்கள். தொடர்ந்து பார்வதிபுரத்தை சார்ந்த திரு வே. ராமானுஜம் ஐயா அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் அருட்பெருஞ்சோதி விருதை வழங்கி வாழ்த்துகிறார்கள். வாழ்நாள் முழுக்க வள்ளற்பெருமானுக்கே உழைத்த இவர்களுக்கு வளமையான விருது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆன்மநேய ஒருமைப்பாட்டு அன்பர்கள் அனைவரும் தயவு கூர்ந்து கரகோஷம் எழுப்பி வாழ்த்து தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம். வள்ளற்பெருமான் அவருடைய புண்ணிய ஆன்மா இருக்கக்கூடிய இடம் இந்த இடம். தொடர்ந்து செஞ்சியை சார்ந்த திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் அருட்பெருஞ்சோதி விருது வழங்கி வாழ்த்துகிறார்கள். செஞ்சி ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு அருட்பெருஞ்சோதி விருது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பொள்ளாச்சியை சார்ந்த திருமதி ராஜம்மாள் அவர்களுக்கு
அருட்பெருஞ்சோதி விருது வழங்கப்பட உள்ளது. பொள்ளாச்சியை சார்ந்த திருமதி ராஜம்மாள் அவர்களுக்கு அருட்பெருஞ்சோதி விருது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆணினில் பெண்ணும் பெண்ணினில் ஆணும் அன்னூர் அமைத்த அருட்பெருஞ்சோதி என்பார் வளர்ப்பெருமான். அந்த வகையிலே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மரியாதை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. யுஎஸ்ஏவை சார்ந்த டாக்டர் சண்முகமூர்த்தி லக்ஷ்மணன் அவர்களுக்கு அருட்பெருஞ்சோதி விருது வழங்கப்பட உள்ளது. அமெரிக்க நாட்டை சார்ந்த டாக்டர் சண்முகமூர்த்தி அவர்களுக்கு மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அருட்பெருஞ்சோதி விருது டாக்டர் சண்முகமூர்த்தி லக்ஷ்மணன் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தனிப்பெரும் கருணை விருது ஈரோட்டை சார்ந்த டாக்டர் அருள் நாகலிங்கம் ஐயா அவர்களுக்கு தனிப்பெரும் கருணை விருது வழங்கப்பட உள்ளது. அருட்பெருஞ்சோதி விருதை தொடர்ந்து தனிப்பெரும் கருணை விருது ஈரோட்டை சார்ந்த டாக்டர் அருள் நாகலிங்கம் ஐயா அவர்களுக்கு பயனாடை அணிவித்து தனிப்பெரும் கருணை விருதை தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நாகர்கோவிலை சார்ந்த சுவாமி பத்மேந்திரா அவர்களுக்கு தனிப்பெரும் விருது தனிப்பெருங்கருணை விருது வழங்கப்பட உள்ளது. நாகர்கோவிலை சார்ந்த சுவாமி பத்மேந்திரா அவர்களுக்கு தனிப்பெரும் கருணை விருது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடுத்ததாக மயிலாடுதுறையை சார்ந்த திரு சரவணன் அவர்களுக்கு தனிப்பெரும் கருணை விருது வழங்கப்பட உள்ளது. மயிலாடுதுறையை சார்ந்த திரு சரவணன் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் பயனாடை அணிவித்து பாராட்டி தனிப்பெரும் கருணை விருதை வழங்கி மகிழ்கிறார்கள். தொடர்ந்து செஞ்சி நடுப்பட்டை சார்ந்த திரு புருஷோத்தமன் அவர்களுக்கு தனிப்பெரும் கருணை விருது வழங்கப்பட உள்ளது. செஞ்சி நடுப்பட்டை சார்ந்த திரு புருஷோத்தமன் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் பயனாடை அணிவித்து விருது வழங்கி சிறப்பிக்கிறார்கள். தனிப்பெரும் கருணை விருது வழங்கி சிறப்பிக்கிறார்கள். தொடர்ந்து கள்ளக்குறிச்சியை சார்ந்த நம்முடைய நிகழ்விலே இறைவணக்கம் இனிமையாக பாடி இந்த தருணம் நல்ல தருணம் என்று பாடிய திரு ஜீவ சீனிவாசன் அவர்களுக்கு தனிப்பெரும் கருணை விருது வழங்கப்பட உள்ளது. இந்த தருணத்தை இது நல்ல தருணம் என்று இனிமையாக பாடி திருவருட்பா பாடி பரவிய ஜீவ சீனிவாசன் கள்ளக்குறிச்சி அவர்களுக்கு தனிப்பெரும் கருணை விருதை தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து திரைக்கடலோடியும் திருவருட்பா பரப்பக்கூடிய கனடா நாட்டை சார்ந்த திரு செல்வகுமார் ஐயா அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் தனிப்பெரும் கருணை விருதை வழங்கி வாழ்த்துகிறார்கள். கனடா நாட்டை சார்ந்த திரு செல்வகுமார் அவர்களுக்கு தனிப்பெரும் கருணை விருது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து சென்னையை சார்ந்த தாமோ எழிலரசன் அவர்கள் தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சென்னையை சார்ந்த திரு தாமோ எழிலரசன் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் பயனாடை அணிவித்து தனிப்பெரும் கருணை விருதை வழங்கி வாழ்த்துகிறார்கள். அடுத்ததாக பிரான்ஸ் நாட்டை சார்ந்த திரு அறிவழகன் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் தனிப்பெரும் கருணை விருதை வழங்கி வாழ்த்திருக்கிறார்கள். பிரான்ஸ் நாட்டை சார்ந்த திரு அறிவழகன் அவர்களுக்கு பயனாடை அணிவித்து பண்பு பாராட்டி தனிப்பெரும் கருணை விருதை நம்முடைய தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உலகையலீர் வம்மின் என்ற சொல்லுக்கு எடுத்துக்காட்டும் இலக்கியம் போல் இந்த மேடை திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அனைவரும் கரகோஷம் எழுப்பி வாழ்த்துமாறு அன்பு பாராட்டி கேட்டுக்கொண்டுகிறோம். தொடர்ந்து
சேலத்தை சார்ந்த திரு அங்கப்பன் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் பயனாடை அணிவித்து தனிப்பெரும் கருணை விருதை வழங்குகிறார்கள். அடுத்ததாக நாகப்பட்டினத்தை சார்ந்த திருமதி அஜந்தா அவர்களுக்கு தனிப்பெரும் கருணை விருது வழங்கப்பட உள்ளது. நாகப்பட்டினத்தை சார்ந்த திருமதி அஜந்தா அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் பயனாடை அணிவித்து பண்பு பாராட்டி தனிப்பெரும் கருணை விருதை வழங்குகிறார்கள். சித்த புருஷராக மட்டுமில்லாமல் சிறந்த சித்த மருத்துவராக விளங்கியவர் வள்ளற்பெருமான் அவர்கள் வழியிலே சித்த மருத்துவத்தை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற சென்னையை சார்ந்த மருத்துவர் மாணிக்க வாசகம் அவர்களுக்கு சித்த மருத்துவ விருது வழங்கப்படுகிறது. வள்ளற்பெருமான் அவருடைய திருப்பெயரால் சித்த மருத்துவ விருது வழங்கப்பட்டுள்ளது. மருத்துவர் சென்னையை சார்ந்த மாணிக்க வாசகம் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் சித்த மருத்துவ விருதை வழங்குகிறார்கள். அடுத்ததாக ஆத்தூரை சார்ந்த மருத்துவர் வி காந்திமதி அம்மா அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் சித்த மருத்துவ விருதை வழங்கி வாழ்த்திருக்கிறார்கள். தொடர்ந்து செஞ்சியை சார்ந்த மருத்துவர் உமா அவர்களுக்கு சித்த மருத்துவ விருது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். நிறைவாக ஓமலூரை சார்ந்த மருத்துவர் சிவானந்தம் அவர்களுக்கு சித்த மருத்துவ விருதை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். ஓமலூரை சார்ந்த மருத்துவர் சிவானந்தம் அவர்களுக்கு சித்த மருத்துவ விருது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உலகம் முழுவதும் திருவருட்பா பரவி இருக்கிறது. அந்த வகையிலே துபாய் நாட்டை சார்ந்த ஒரு சன்மார்கி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்ற விதமாக ஒரு நூலை வழங்கி வாழ்த்துகிறார்கள், வணக்கம் தெரிவிக்கின்றார்கள். மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றாய் விருதுகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாநாட்டு ஆய்வு மலரை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் தன்னுடைய திருக்கரங்களாலே வெளியிட்டு சிறப்பிக்கிறார்கள். தற்போது ஆய்வு மலர் பேராசிரியர்களும் பேராளர்களும் ஆய்வாளர்களும் எழுதிய ஆய்வு மலரை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் திருக்கரங்களால் வெளியிடுகிறார்கள். ஆய்வு மையமே அமைக்க உத்தரவிட்ட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஆய்வு மலரை வழங்கி வாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். மேடையில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களும் பெரியவர்களும் பெற்றுக்கொண்டு சிறப்பிக்கின்றார்கள். தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு வடலூர் தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தின் சார்பாக நினைவு பரிசை வழங்கி நன்றி தெரிவிக்கின்றார்கள். அனைவரும் கரகோஷம் எழுப்பி வாழ்த்துமாறு கேட்டுக்கொள்ளுகின்றோம். நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து நாம் நினைவு கூறக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே அனைவரும் கைதட்டலை எழுப்பி உங்களுடைய நினைவை பதிவு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுகின்றோம்.